ஓகே, இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. தனியார் சர்வேல வந்து விஜய்க்கு 2%, எடப்பாடி விட 2% கம்மியாக தான் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்காரு. எப்ப அவர் கேண்டிடேட்டே போட்டுற மாட்டாருங்க ப்ரோ. நீ இன்னும் சர்வே பேசிட்டு இருக்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்த பாண்டே ஒரு சர்வே எடுத்தாரு, அதுலயே வந்துச்சு அன்ஃபிட் நான் சொல்லிட்டேன்பா. 214 இது வந்து மக்கள் சர்வே தனிப்பட்ட முறையில். எப்ப இதெல்லாம் ஃப்ராடுப்பா. 214 கேண்டிடேட்டே போட்டா தானே சர்வேக்கே வேல்யூ. அஜித் வந்தால், அஜித் முதல்வர் வந்தா எத்தனை பேருன்னு சர்வே எடுக்கிற மாதிரி தான்பா இது. விஜயே பிராண்ட் பண்றாரு. இதெல்லாம் அவர் தான்பா பண்றாரு 12 கோடி வச்சு. அதை ஒரிஜினா ஜான் ஆரோக்கியசாமி மனச்சாட்சியோட சொல்லுங்க. ஆர்டி சொன்னதான் கரெக்ட். அப்ப நீ போட்டுருவார் சார்ன்னு என்ன வேணா என்கிட்ட ஆர்கியூ பண்ணு. போட்டுருவார்னு நினைக்கிறியா? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல சார். இப்பதான் போயிட்டு இருக்குல்ல, நீ 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு சில பலம் கொண்ட ஒரு கட்சி அது கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? டைம் இருக்குல்ல சார். இன்னும் இதுவரை வரல. இதுவரை வரல. இன்னும் டைம் ஒரு 10 மாதங்கள். இதுவரை கேண்டிடேட் போடுறதுக்குள்ள எந்தையாவது ரேகை இருக்கா? உண்மையிலே இல்ல. உங்களுடைய தாட் எப்படி இருக்கு? படம் நடிச்சுட்டு அப்படியே போயிடுவாரு நினைக்கிறீங்களா? தெரியாதனமா வந்துட்டாரு. குழப்பத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்க அவருக்கு ஆள் இல்ல. அதான் சீமான் சொல்றாருல, செய்தி அரசியல் செயல் அரசியல். செய்தி அரசியல் வேற, செயல் அரசியல் வேற. சீமானே உங்களை அடிச்சு தள்ளிட்டாரு. நாங்க ரெவல்யூஷனரி அரசியல் வியாபாரம் பண்ண வந்தவும் இல்ல. இப்பவும் நீங்க 214 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு முயற்சி பண்ணல. உங்கள்கிட்ட கேண்டிடேட்டும் கிடையாது. 4 பேரையும் அடிச்சு நான் விளையாடுறேன்னு சீமான் இன்னைக்கு வந்து தெளிவா சுத்த வீர நாட்டு புலி தனியா தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிட்டு வேட்டைக்கு போகணும். கூட்டணி பத்திரிகையோட ஆசிரியரே என்கிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 5வது தடவை வந்து 214 கேண்டிடேட் அவர் போட்டுருவாரு. ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, தகுதி இருக்கு, துணிச்சல் இருக்குது, திறமை இருக்குது. இங்க சீமான இங்க புலின்னு சொல்றீங்க, அங்க விஜய புலின்னு சொல்றாங்க, ஆடு அமைதியா இருக்குன்றத சொல்லிருக்காங்க. சும்மா என்னத்தையும் சொல்லலாம் தம்பி, ஒரு ஆதாரத்தோட சொல்லணும் தம்பி. எதை வச்சு அவருன்னு சொல்றோம்? 214 போட்டுருவாருன்னு ஒத்துக்கிறியா? போட்டுருவாரான்னு கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு சரி இருக்கு. அடுத்து கொடநாடு கொலையை பத்தி ஏன் பேசல அவரு? ஆதவ் சொன்னது என்ன, 45 சீட் வாங்கிட்டு நாங்க இருக்கறலன்னு சொல்லிட்டாருல. இப்ப அது பேசுவாங்கப்பா, செயல்பாட்டுல என்னன்னு கேட்கிறேன். பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு ஊடகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க உண்மையிலே உங்களுக்கு என்ன உண்டுன்னா, ஆதவ் அர்ஜுனா ஏன் எடப்பாடி பிஜேபி கூட போனா 17% கிறிஸ்டின் முஸ்லீம் திமுகவுக்கு போயிடணும்னு பதறணும்? பல நிரூபிக்காத உங்களை ஒரு பொருட்டா நினைக்காம தானே அவரு அமித்ஷா போய் பாக்குறாரு, மோடியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. எடப்பாடி பாஜக பக்கம் போனதே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை விஜய் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தாவேகா வெர்சஸ் திமுக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கே வந்து விஜய் 2வது இடத்துக்கு ஆசைப்படுறாரு, பேராசை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் அதிமுகவினரிடம் வந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் தான் ஆளுங்கட்சி இருக்க போகிறோம், 2வது இடத்துக்கு வந்து எல்லாம் போட்டி போடுறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜய் ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது, காகித புலி, பிராண்டிங் ஆட்களை வச்சு சும்மா மோசடியா கருத்து கணிப்புல கொடுத்துட்டு இருக்கலாம். நான் விஜய் பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்குது. இதுல விஜய் வந்து கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் அந்த தகுதி திறமையும் விஜய்க்கு இல்லை. கமல்ஹாசன் எடுத்த எடுப்புல 39 எம்பி கேண்டிடேட் போட்டுட்டார். ஒன்று காஞ்சிபுரம் ஏதோ இதாச்சு, 39 போட்டுட்டார். அளந்து பார்க்காண்டா 38 39. விஜயால மக்களவை தேர்தல் களத்துக்குள்ள வந்து கேண்டிடேட் இல்லை. கமல்ஹாசன் அளவுக்கு விஜய் எலிஜிபிள் அல்ல. கடைபிடித்தேன் கொள்வாரில்லை கதையா, உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லாம நீங்க களத்துக்குள்ள வரல. எங்களுக்கு 26 தான் சொன்னா அது நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை. மனச்சாட்சியோட பாருங்க. விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்குள்ள கமல்ஹாசன் போட்ட கேண்டிடேட் மாதிரி 39 கேண்டிடேட் விஜய்கிட்ட இருக்காங்களா? கமல்ஹாசனுக்கும் முகம்தான் வெயிட்டான கேண்டிடேட் வந்தாங்க. விஜய்க்கு முகம்தான் வெயிட்டான கேண்டிடேட் யாராவது வந்திருக்காங்களா? அந்த டைம் தான் ஆரம்பிச்சாரு, 26 சொல்லி முடிச்சிட்டாருல. அது அவர் சொன்னாருங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை. கமல்ஹாசன் எலிஜிபிளா கேண்டிடேட் போட்டாரு, உங்களுக்கு அந்த கேண்டிடேட் இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? ஒரு 5 எம்பி கேண்டிடேட் வெயிட் ஆனவங்களை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க தம்பி, யாருனாலும் சொல்லுங்க, எழுதுங்க. அல்லது உங்க முகநூல் பக்கங்கள்ல எழுதுங்க. ரவீந்திர துரைசாமி இப்படி சொல்றாரு, கமல்ஹாசன் கிட்ட இருந்ததோட வெயிட்டான எம்பி கேண்டிடேட் இருந்தாங்க, அவர் 26 தான் குறின்னு அவர் 26 போனார். ஆள் இல்லையா உங்கள்கிட்ட? சும்மா நுண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாக்குன்னு எங்கிட்ட எங்களுக்கு 26 தான் குறின்னு சொன்னா 24 உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லைங்கிறேன் நான். காட்டுங்க உங்க கேண்டிடேட்டை. இல்லை, அதான் உண்மை. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போயிடுவானா?
மொசை பிடிக்க நாய்க்க மூஞ்சியை பார்த்தா தெரியாது. ஸோ 39 மக்களவை கேண்டிடேட்டே இல்லாத நீங்க 234 அசம்பிளி கேண்டிடேட் எப்படி போட்டுக்கிடுவீங்க? கமல்ஹாசன் 214 அசம்பிளி கேண்டிடேட் போட்டாரு. எங்க போட்டாரு? 80 தொகுதி கூட்டணி கட்சி கொடுத்துட்டு போட்டாரு. 39 ஸ்ட்ராங்கா போட்டவராலேயே 214 போட முடியல. நீங்க 39 உங்களுக்கு போடுறதுக்கு ததிக்கிடுத்தம் பாடுறீங்க, திண்டாடுறீங்க, நுண்டி அடிக்கிறீங்க. அது 26 தான் எங்களுக்கு குறினி பொய்யா போலியா பிராண்டிங் மாஸ்டர் வச்சு கள்ள கட்டுக்கதைகள் நம்புறீங்க. அதனால தான் நீங்க ஓடுனீங்கன்னு சொல்றோம். நாங்க சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஓடுனீங்கன்னு நாங்க சொல்றோம். சரி, ஆரம்பிச்ச உடனே எப்படி கேண்டிடேட்லாம் அறிவிக்க முடியும்? அதுதான் இப்ப வரேன். ஆரம்பிச்சு 2 மாசத்துல எப்படி உடனே எம்பி தொகுதிக்கான கேண்டிடேட் அறிவிக்க முடியும்? கண்ணெதிர உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லைன்னு தெரியுது. இப்பவும் நீங்க 214 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு முயற்சி பண்ணல. உங்கள்கிட்ட கேண்டிடேட்டும் கிடையாது. நீங்க போட்டுக்கிடவே மாட்டீங்க. நீங்க யூ ஆர் இன்எலிஜிபிள். கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லைன்னு குற்றம் சாட்டுறேன். கமல்ஹாசன் இஸ் an eligible leader. He fielded some 38-39 candidates. Vijay is an ineligible leader. உங்கள்கிட்ட கேண்டிடேட் கொண்டு வர முடியல. உங்களால உழைக்கணும், கேண்டிடேட்டை பார்த்து பேசணும். பேசாம சும்மா இருந்தா எவன் கேண்டிடேட்டா வருவான்? கேண்டிடேட் இல்லாம களத்தை விட்டு ஓடிக்கிட்டு 26 தான் எங்களுக்கு குறின்னா அது நீங்க சொல்றது பொய்ன்னு நான் சொல்றேன். உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு 26 தான் குறின்னு பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அடுத்தால 214 கேண்டிடேட் உங்கள்கிட்ட இல்ல. 39 போட்ட கமல்ஹாசனு ஒரு 150 கிட்ட தான் போட முடிஞ்சது, 140 கிட்ட தான் போட முடிஞ்சது. நீங்க எப்படி 214 போட்டுக்கிட்டீங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 6 தொகுதியில யாராவது வெயிட்டான கேண்டிடேட்டா இருக்காங்களா? RS ராஜன் நம்ம தம்பி காங்கிரஸ்ல பெரிய பிரமுகரா இருக்கான். அவன்கிட்ட நீங்க கேளுங்க, யாராவது சொல்லக்கூடிய அளவு கேண்டிடேட்டா இருக்காங்களா? நீங்க மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்க, யாரும் உங்களுக்கு வெயிட்டான கேண்டிடேட்டா இருக்கிறா? கேண்டிடேட்டும் உங்களுக்கு இல்ல, கேண்டிடேட் போடணுங்கிற எண்ணமும் இல்லை உங்கள்கிட்ட. நம்ம சீமான் வந்து 214 பொண்ணு சொல்லிட்டாரு. அவர் இன்னைக்கு ABCD எடுத்து அடிக்கிறாரு. அந்த கச்சத்தீவு நாடகம் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக போடுற நாடகம்னு ஐயா கல்வி வள்ளல் முக்கிய தேவர், மிகப்பெரிய கல்வி வள்ளல், முக்குலத்தோர் சமுதாயம் கல்வியில உயர்றதுக்கு 3 கல்வி நிலையங்களை உருவாக்கின ஒரு பெருந்தகை அவரோட நினைவிடத்துல நின்று சீமான் இன்னைக்கு சொல்றாரு, கச்சத்தீவு மீட்புல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் நாடகம் போடுறாங்க. நான் ABCD எதிர்க்கிறேன். ஏன்னா ADMK, Bனா BJP, Cனா காங்கிரஸ், Dனா DMK 4 வரையும் எதுக்குறேன். 214 தனிச்சு நிற்கிறேன். பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு 5% உயர்த்தி கொடுக்கணும். திரௌபதி அம்மன் ஆலயத்தை திறந்து விடணும். அல்லது நடக்கதே வேற. பறையர் சமூகத்துக்குள்ள புறக்கணிப்பை பாமக பேசல, அதிமுக CV சண்முகம், KP முனிசாமியை பேசல, நான் பேசுறேன். தென் பஞ்சமர் நலத்தை மீட்கணும். அதிகாரமற்ற வண்ணார், நாவிதர், குயர் போன்றவங்களுக்கெல்லாம் வேட்பாளரை நிறுத்தி 214 தொகுதியில் நான் நிற்கிறேன். 4 பேரையும் அடிச்சு நான் விளையாடுறேன்னு சீமான் இன்னைக்கு வந்து தெளிவா சுத்த வீர நாட்டு புலி தனியா தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிட்டு வேட்டைக்கு போகணும். கூட்டணி அரசு அவரோட ஒரு கருத்து, என்னோட கருத்து என்டால்ஸ் பண்ணுறேன்னு எடுக்காண்டா. கூட்டணி அரசியல் அவர் நாய் தான் 4 நாயை கூட்டு சேர்த்துட்டு போகும், புலி தனியாக தான் போகும், நான் தனிச்சு தான் பண்ணி அடிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிரபல பத்திரிகையோட ஆசிரியரே என்கிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உண்மைங்க, சீமான் தனிச்சு தான் போறாரு. அந்த போல்ட்னஸ் தான் அவரை தூக்கி விடுது. 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு. அதனால தான் அவர் கொடநாடு கொலையை பற்றியும் பேசுறாரு. இன்னைக்கு வக் பில்லையும் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறாரு. அவர் வந்து காங்கிரஸுக்கு அவர் எதிரிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வயலார் தனிச்சு நிற்கிறாருன்னு சீமானுக்கு நிலைப்பாடு தெளிவா இருக்கு. 214லையும் சரி 39லும் சரி 2 முறை போட்டவர் 5வது தடவையும் வந்து 214 கேண்டிடேட் அவர் போட்டுருவாரு. அவர் கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு தகுதி இருக்கு, துணிச்சல் இருக்குது, திறமை இருக்குது. அதை 4 முறை நிரூபிச்சுட்டாரு. 5வது முறையும் நிரூபிப்பாரு. விஜய் நீங்க சீமான இங்க புலின்னு சொல்றீங்க, அங்க விஜய புலின்னு சொல்றாங்க, ஆடு அமைதியா இருக்குன்னு சொல்றதுக்காங்களே. சும்மா என்னத்தையும் சொல்லலாம் தம்பி, ஒரு ஆதாரத்தோட சொல்லணும் தம்பி. சும்மா நீ கேள்வி கேட்கறதுக்காக ஒண்ணும் இல்லை. எதை வச்சு அவருன்னு சொல்றான்? 214 போட்டுருவாருன்னு ஒத்துக்கிறியா? போட முடியும்னு நினைக்கிறான். 39 போட முடியாதவர் 214 போட்டுருவாரான்னு கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு. சரி, கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல? அவரு கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல? பொள்ளாச்சி பாலியலை பற்றி ஏன் பேசல? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி ஏன் பேசல? அதிமுக அமைச்சர்களை இன்னும் ஸ்டாலின் கைது பண்ணலன்னு கேட்கல. நீங்க திமுக தானே எதுக்குறீங்க? திமுக பண்ணக்கூடிய இந்த 4 மிஸ்டேக்ஸையும் ஏன் நீங்க கேட்கல? கொடநாடு கொலை குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்கல? சீமான் கேட்கிறாருல்லப்பா, அப்ப நீங்க ஏன் கேட்கல? அப்போ உங்களுக்கு எண்ணம், ஆசை எல்லாமே எடப்பாடி கூட கூட்டணி போயிடலாமான்னு நீங்க ஆளா பறக்குறீங்க. தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு. ஆதவ் சொன்னது என்ன? 45 சீட் வாங்கிட்டு நாங்க இருக்கறலன்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப அது பேசுவாங்கப்பா, செயல்பாட்டுல என்னன்னு கேட்கிறேன். பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு ஊடகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுதா? நீங்க தனிச்சு போட்டி விடக்கூடிய ஒருத்தர்னா எடப்பாடி
ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல? தனிச்சு போடக்கூடிய ஒருத்தர்ன்னு சொன்னா ஏன் வந்து பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசல? தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒருத்தர் நீ ஆனா தூத்துக்குடி துப்பாக்கியோட பற்றி ஏன் பேசல? தனிச்சு போட்டியிட ஒருத்தர்னா அதிமுக அமைச்சர்கள் வேலுமணி இந்த இதுலலாம் ஏன் கைதாகலன்னு ஏன் கேட்கல? ஏங்க கேட்கல? அப்போ உங்களுக்கு வந்து தனிச்சு போடக்கூடிய நோக்கமோ தனிச்சு போடக்கூடிய அளவுக்குள்ள ப்ரிப்பரேஷனோ எதுவோ இல்லை, அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லை. 39 போட்ட கமல்ஹாசன் அளவு கூட உங்களால் மக்களவையில் கேண்டிடேட் போட முடியலன்னா 214 கூட அசம்பிளிக்கு எப்படி நீங்கள் போட்டுக்கிடுவீங்க? ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. நீங்கள் லிஸ்ட்லேயே இல்லாதவரை வச்சு ஏட்டு சொரக்க அரசியல், காகித புலி அரசியலை பிராண்டிங் மாஸ்டரை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு என்ன உண்டுன்னா ஆதவர்ஜினா ஏன் எடப்பாடி பிஜேபி கூட போனால் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் திமுகவுக்கு போயிடணும்னு பதறணும்? என்ன உங்களுக்கு என்ன அவசரம் உண்டு அந்த பதற்றத்துக்கு? அவர் போயிட்டு போறாரு, அவர் விருப்பம், அவருக்கும் பாஜகவுக்கு உள்ளது, எப்படியும் வந்துட்டு போட்டு. அப்போ பல நிரூபிக்காத உங்களை ஒரு பொருட்டா நினைக்காம தானே அவர் அமித்ஷா போய் பார்க்குறாரு, மோடியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இவர் சிவி சண்முகம் இவரை அமித்ஷா போய் பார்க்குறாரு. இன்னொருத்தர் தம்பித்துறை போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. இவங்களெல்லாம் மதித்து போயிட்டு இருக்கிறாங்க. பல நிரூபிக்காதவங்களும் அவங்க மதிக்கலை. நீங்கள் அதிமுக தாவேகா கூட்டணி நீயே எடுத்தியா இல்லையாப்பா? எத்தனோர் எடுத்தாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்ச மாதிரி, சிவி சண்முகம் அமித்ஷாவை சந்திச்ச மாதிரி, தம்பித்துறை இவங்க நிர்மலா சீதாராமனை சந்திச்ச மாதிரி, மோடியை எடப்பாடி சந்திக்கிற மாதிரி அதிமுக தாவேகா கூட்டணிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏதாவது சந்திப்பு இருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். அப்படி ஏதாவது பார்த்திருக்கிறான்னு கேட்டேன். அப்போ ஒண்ணும் இல்லாம ஒரு 20 நாளைக்கு எவ்வளவு வதந்திகளை பிராண்டிங் ஆட்கள் பண்ணி விட்டாங்க. அதை எத்தனை பேர் காதல பூச்சி தீட்டு பேசிட்டு இருந்தான்? எவனாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டானா? இதே தான் இந்த கோயபல்ஸ் வேலை தான் விஜய்க்கு வேலை. ஸோ நம்ம உறுதியாக சொல்றோம், 214 கேண்டிடேட் உங்கள்கிட்ட கிடையாது. எடப்பாடி பாஜக பக்கம் போனதே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாம திணறிப்பை, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாம, இந்த கிரைசிஸ்ல என்ன செய்யுதுன்னு தெரியாம திணறினீங்க. சீமானை பார்க்க போனீங்க. சீமான் வந்து தெளிவா 214 தனிச்சு போட்டின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. நீங்க கப்சாக்களை கட்டுக்கடைகளை கோயபல்ஸ் விஜய் கோயபல்ஸ் வேலையை குமுத ரிப்போர்ட்டர்ல பண்ணாரு. அவரு ஏபிசிடி எடுத்து நான் தனிச்சு நிற்கிறேன்னு அவர் நிற்கிறாரு. அப்போ நீங்களும் கொடநாடு கொலையை பற்றி பேசிக்கிட்டு தனிச்சு நிற்போன்னு நிற்கலாமே? அப்போ தனிச்சு நிற்கிறது உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை. தனிச்சு நிற்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இல்லை. இதான் உண்மை. அடிக்காண்டான்னு நினைச்சேன், சரி என்னமோ அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா தெளிவாக அடிச்சிருவோம். அதே வேளையில் 214 கேண்டிடேட் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களை பாராட்டுறேன், அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆளா விஜய் 214 போட்டுட்டாருங்கிறத பாராட்டுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஓகே, இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. தனியார் சர்வேல வந்து விஜய்க்கு 2%, எடப்பாடி விட 2% கம்மியாக தான் இருக்கு. 3 இடத்துல இருக்காரு. எப்ப அவர் கேண்டிடேட்டே போட்டுற மாட்டாருங்க ப்ரோ, நீ இன்னும் சர்வே பேசிட்டு இருக்க. அவர் முன்னாடி இந்த பாண்டே ஒரு சர்வே எடுத்தாரு, அதுல வந்துச்சு அன்ஃபிட் நான் சொல்லிட்டேன்பா. 214 இது வந்து மக்கள் சர்வே, தனிப்பட்ட முறையில். எப்ப இதெல்லாம் ஃப்ராடுப்பா. 214 கேண்டிடேட்டே போட்டா தானே சர்வேக்கே வேல்யூ. எப்ப 214 போடக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா தானே சர்வேக்கு வேல்யூ. நான் அபின்ஷியா அடிச்சிடுறேன், புரியலையா உனக்கு? புரியுது சொல்லுங்க. எப்ப 39 போட முடியாதவர் 214 போட்டுட மாட்டாரு. ஸோ அவரை பற்றி சர்வே போடுறதெல்லாம் வேஸ்ட், ஏட்டு சொரக்கா, வேலைக்காகாத வெட்டி வேலைங்கிறேன். ரியல் பொலிட்டிக்ஸ் இல்லைங்கிறேன், கள அரசியல் இல்லைங்கிறேன். புரியுதா உனக்கு? மக்களோட கருத்து, மக்களோட எண்ணம் தானே இந்த சர்வே. எப்ப நான் சொல்றது உனக்கு புரியலையா? 214 போட முடியாதவர் பற்றி சர்வே எடுத்தேன்ன, எடுக்காம இருந்தேன்ன. அதுல அண்ணாமலை 3வது இடம். எப்ப அவர் 214 போட்டுவிட மாட்டார் நான் முடிச்ச பிறகு திரும்ப அதை கேட்கிறியே, உனக்கு புரியலையா? அது இதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு. அஜித் வந்தால், அஜித் முதல்வர் வந்தால் எத்தனை பேருன்னு சர்வே எடுக்கிற மாதிரி தான்ப்பா இது. இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜயே பிராண்ட் பண்றாரு. இதெல்லாம் அவர் தான்ப்பா பண்றாரு. 12 கோடி வச்சு இப்ப 214 போடாம போயிட்டாருப்பா. அந்த சர்வேக்கெல்லாம் என்ன வேல்யூ? இன்னைக்கு என்ன எலெக்ஷனா நடக்குது? இல்ல. அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லியிருக்காங்களா? இல்ல, அறிவிக்கல. இந்தியா டுடே சர்வேல 57% ஸ்டாலினுக்கு இருக்குது. இந்தியாவிலே 2வது பெரிய தலைவர் முதல்வருங்கிறதுல ஸ்டாலின் இருக்காருன்னு போட்டாங்க. இந்த 27க்கும் 57க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? அப்ப சர்வே செட்டப் தானே. 214 போடுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத, தெம்பு இல்லாத, கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத, 39 போடக்கூடிய எலிஜிபிலிட்டி இல்லாத ஒருத்தரை வச்சு சர்வே எடுத்து என்னப்பா பிரயோஜனம்னு கேட்குறேன். 214 போட கொஞ்சம் தகுதி இருந்தாதான் அந்த சர்வேக்கு வேல்யூ.
234 அதிமுக கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க, அதுவும் இல்லைன்னு ஆயிருச்சு. இப்போ அதான் விஷயம். அதான் கிரைசிஸ்ல என்ன பண்ணுன்னு தெரியாம தான் ஒரு போலி ஃபேக்ட் சர்வே போட்டாங்க. சர்வே வச்சு யாருப்பா மதிக்க போறா? பலம் நிரூபிச்ச 1% பலம் கொண்ட யாராவது விஜய் கூட வந்தாங்களா இதுவரை? யாரும் வரல. நான் சொன்னதுதானப்பா கரெக்ட். அதை ஒரிஜினா ஜான் ஆரோக்கியசாமி மனச்சாட்சியோட சொல்லுங்க, ஆர்டி சொன்னதுதான் கரெக்ட் சொன்னீங்களா? நீங்க எதிர்பார்த்தீங்களாப்பா? எதிர்பார்த்தீங்களா? யாரும் வரல, வரமாட்டான்னு நான் சொன்னேன்ல. இப்போ விஜய் மனச்சாட்சியோட பார்த்தா விஜய்க்கு தெரியும் அது ஆர்டி சொல்லதான் கரெக்டுன்னு. யார் வந்தா? முஸ்தபா பாய் வந்தார். அதையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தீங்க. அடுத்து பலம் நிரூபிக்காத உங்களை கூப்பிட்டு எடப்பாடி பேசினாரா? பேசல. 214 நீங்க சொல்லுங்க, அது போலியா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. 214 போடுறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறேன், கேண்டிடேட் இல்லைங்கிறேன். நீங்க உங்ககிட்ட நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கும் போதே அபின்ஷியோ வாய்டுங்கிறேன். நான் அதுக்கு மேல பேசிய பிரயோஜனம் இல்லை. 234 கேண்டிடேட் போடுறதுக்கு தகுதி, திறமை, உழைப்பு, பலம், கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தரை வந்து சர்வேல வச்சு என்னப்பா பிரயோஜனம்? அப்ப எந்த நம்பிக்கையில சொல்றாரு? ஒண்ணு தாவேக்கா இல்ல டிஎம்கே, ரெண்டு பேத்துக்கு தான் போட்டு எந்த நம்பிக்கையில சொல்றாரு? சும்மா சொல்றாரு, போய் சொல்றாரு, ஒரு பிராண்டிங்கா பப்ளிசிட்டிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி எடுத்துக்கலாம். அப்ப நீ போட்டுருவார் சார்ன்னு என்ன வேணா என்கிட்ட ஆர்கியூ பண்ணு. போட்டுருவார்னு நினைக்கிறியா? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல சார். இப்பதான் போயிட்டு இருக்குல்ல, நீ 6 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அவர் நம்பி 1% பலம் கொண்ட ஒரு கட்சி அது கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? டைம் இருக்குல்ல சார், இன்னும் இதுவரை வரல. இதுவரை வரல, இன்னும் டைம் ஒரு 10 மாதங்கள். இதுவரை கேண்டிடேட் போடுறதுக்குள்ள எந்தையாவது ரேகை இருக்கா? இதுவரை கேண்டிடேட் போடுறதுக்குள்ள எந்தையா ரேகை இருக்கா? உண்மையிலே இல்ல. உங்களுடைய தாட் எப்படி இருக்கு? படம் நடிச்சுட்டு அப்படியே போயிடுவாரு நினைக்கிறீங்களா? தெரியாதனமா வந்துட்டாரு, குழப்பத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்க அவருக்கு ஆள் இல்லை. அவரு புலம்புவார். இப்போ இப்படி 12 கோடி ரூபாய் செலவழிச்சு போலியா பத்திரிகைல நம்மளே போட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான். நிஜத்துல எதுவுமே நடக்காது போலுக்க. ரவீந்திர துரைசாமி பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்குதே. நம்ம 214 எங்க போட்டு விட போறோம்? எங்க கேண்டிடேட் தேட போறோம்? யார் வரப்போறா? கூட்டணின்னா பணம் செலவழிக்க வந்திருப்பான். தனிச்சு போட்டுக்கிட்டு யார் பணம் செலவழிக்க வருவா? தனிச்சு இப்ப நீங்க விஜயகாந்த் கேண்டிடேட் போட்டாரு, 2 தடவை 2 டைம் ஓட்ஸ் எடுத்தாரு. அதை வச்சு தனித்து போட்டிடுறாருன்னு எடுத்துக்கலாம். எடுத்து அப்படி வந்தாலும் கூட அவருக்கு என்ன பலவீனம் ஆகும்? கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார் நான் சொல்றேன்பா. நீ எல்லாம் கேண்டிடேட் போட்டுடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் போறீங்க. நான் போட்டுவிட மாட்டேன், நீ இதுல அவர் அடிச்சிடுறேன். நான் ஒரு 150 கேண்டிடேட் கூட போட மாட்டாரு. அதுக்கான திறமை கூட இல்லை. 30-40 கேண்டிடேட் தான் இப்போ ஆள் இருக்காங்க. அதுவும் இவங்கள்ட்ட அதிமுக கூட்டணி ஒரு கனவை விதைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சார் 70 சீட் வேணும் 90 சீட் வேணும்லாம் கேட்குறாங்களா? அப்புறம் எப்படி 30? அது கேட்கறதுல என்னப்பா ஆகிப்போச்சு? அதான் சீமான் சொல்றாருல, செய்தி அரசியல் செயல் அரசியல். இப்போ புரியுதா? விஜய்க்கு அரசியல் செய்தி அரசியல், சீமானுக்கு அரசியல் செயல் அரசியல். ஜான் புரியுதா? பிராண்டிங் ஜான். செய்தி அரசியல் செயல் அரசியல். செய்தி அரசியல் வேற, செயல் அரசியல் வேற. சீமானே உங்களை அடிச்சு தள்ளிட்டாரு. நாங்க ரெவல்யூஷனரி அரசியல் வியாபாரம் பண்ண வந்தோம் இல்ல. நாங்க 214 நிற்போம். நாங்க புரட்சியாளர்கள், அரசியல் வியாபாரம் பண்ண வந்தோம் இல்ல. பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண வரல. இதுக்கு பிறவாத உங்களுக்கு வராண்டாமா? என்ன சொல்றாப்புலன்னா, உன் பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்ண வந்திருக்கிற. நான் கொடநாடு கொலையை பற்றி பேசுவேன், பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுவேன், 210 தனிச்சு போடுவேன். கச்சத்தீவு இழந்ததுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் காரணம்னு சொல்லுவேன்னு அடிச்சு தனிச்சு துணிச்சலா நிற்கிறாரு. இதுதான் நான் சொன்னேன். சீமான் வாரியர் பிறவி கொலைகளை கம்பேர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். நீங்களும் 214 போட்டிங்கன்னா நான் உங்களை பாராட்டிட்டு போறேன். இதுல நீங்க காங்கிரஸ் எதிர்பார்த்தீங்க, ராகுல் காந்தி இது திமுக விட்டு வந்தாங்களா? விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்தீங்க, திமுக விட்டு வந்தாங்களா? அதிமுக கூட்டணி நீங்க அவங்க பாஜக விட்ட போயிட்டீங்களா? அப்ப நீங்க திரும்பி போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறீங்க. அதைத்தான் நான் டே 1 சொன்னேன். பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. பலம் நிரூபிக்காத உங்களோட கூட்டணி போனா ஜானகி சிவாஜி மாதிரி வீணா போயிடும். அதனால 214க்கும் கேண்டிடேட் தயார் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நீங்க பண்ணல. உங்க ஆட்கள்கிட்டயே கூட்டணி வரும்னு ஆசையை கொடுத்துட்டீங்க. இன்னும் உங்களை நம்பி அவனும் பணம் செலவழிக்க வர மாட்டான். என்னோட பழைய வீடியோ எடுத்து பாருங்க. ஒரு 200 கோடி ரூபா செலவழிச்சு உங்க தொண்டர்களை போட்டு களத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னேன். அது விஜய் வருவார்னு எனக்கு தோணலை. அதனால விஜய் கமல்ஹாசன் மாதிரி எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னு நான் முடிச்சு வச்சுட்டேன் கதையை. எலிஜிபிள் நிரூபிச்சா எலிஜிபிள்னு சொல்லிட்டு போறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசும் நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.